கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவேன். ஆனால் என் மூஞ்ச பார்த்தா பயந்த மாதிரியே இருக்காது. அப்படி சொல்லலாம். ஆனால் நான் ரொம்ப பயப்படுவேன். ஆனால் பயம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம எதுக்கு பயப்படணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா, அவர் நம்மளை நல்வழியிலே நம்ம செவ்வையான வழியிலே நம்மளை நடத்துவார். ஆண்டவருக்கு நம்ம பயந்து இருக்கணும். அப்புறம் பெற்றோர்களுக்கு அவங்க சொல்றதுக்கு கேட்கணும், கீழ்ப்படியணும். ஆனா பயம் வந்து இருக்கக்கூடாது. தாவீது பாத்தீங்கன்னா, தாவீது வந்து தனியா இப்ப ஆடு மேய்க்கிறவங்க தனியா தான் போய் ஆடு மேய்ப்பாங்க. அது காட்டுக்குள்ள புல் அந்த இடத்துல தான் மேய்வாங்க. ஆனா அங்க வந்து மேய்ப்பன் வந்து தனியா தான் இருப்பாங்க. ஆடுகள் தான் நிறைய இருக்கும். மேய்ப்பன் தனியா தான் இருப்பாங்க. அந்த சமயத்துல தாவீது வந்து இப்படி ஆடு மேய்க்கும் பொழுது என்னெல்லாம் வந்துச்சாம், கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சுன்னு சொல்லி அவன் வாயினால சொல்றான். இந்த மாதிரி வந்துச்சு, நான் வந்து அதை அடித்தேன், அதை மேற்கொண்டேன்னு சொல்லி சொல்றான். அவன் வந்து அந்த சிங்கத்தையோ அந்த கரடியோ அவன் பார்த்து பயப்படலை. அவன் வந்து தைரியமா இருந்தான். அதே போல கோலியாத்து ஒரு மனுஷன். தாவீது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன். நான் என்னைய சின்ன பையன் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்றீங்களா, அதே மாதிரி ரொம்ப சின்ன பையனா இருந்தான். அவன் கோலியாத்து பார்த்தீங்கன்னா ஆள் உயரமா இருப்பான். பார்க்க இப்படி பயப்படுற அளவுக்கு ஒரு ரவுடி மாதிரி இருக்கலாம். ஆனா தாவீது பார்த்தீங்கன்னா அந்த கோலியத்தை பார்க்கல. தாவீது அந்த கோலியத்தை அவன் மூஞ்ச பார்க்கல. அவன் பேசுகிற பேச்சை பார்த்து அவன் ஆண்டவரையே நிந்தித்து பேசும் பொழுது அவனுக்குள்ள ஆண்டவர் இருந்ததுனால அவனுக்குள்ள அந்த தைரியத்தை உண்டாயிருது. எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு கோலியாத்தை அங்க முறியடிக்கிறான். கோலியாத்தை பார்த்து பயப்படலை. சிங்கத்தையோ அவனுக்கு முன்பாக தெரிகிற எல்லா பெரிய விஷயங்களையும் அவன் பார்த்து பயப்படலை. அதே போல் நம்ம பயப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய வேதாகமம் 365 நாட்களும் பயப்படாதேன்னு இருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 364 நம்ம பயப்படாமல் இருக்கணும். ஆனால் இங்கே இந்த உலகத்தை பார்த்தா, நம்ம அந்த நியூஸை பார்த்தா, டிவியை பார்த்தா என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். ஐயோ என் பிள்ளைய நான் எப்படி வெளியே விடுவேன், ஸ்கூலுக்கு எப்படி விடுவேன், எப்படி போவான், நம்ம சின்னதாக அடி விழுந்துட்டாலே குழந்தைங்களுக்கு அடி அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஒரே பயம் பயம் பயம், எதை குறித்தாலும் பயம். ஆனால் நமக்குள்ளே ஆண்டவர் இருந்துமே நம்ம வந்து பயப்படுறோம்னா ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? நம்ம கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? பயப்படக்கூடாது. சரி, ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லி வசனம் போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை பிடிச்சு நம்ம ஆண்டவரை துணையா வைத்திருக்கணும். அப்போ நம்மளை நடத்துவாரு, நமக்கு உதவி செய்வாரு அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த நான் உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன், என் நீதி வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வசனத்திலே கூறுகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பயப்படக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு ஏதோ ஆயிருமோ, இதனால ஏதாவது ஆயிருமோ, பயந்து பயந்து நம்மளுடைய சரீரத்தையே நம்ம கெடுக்கிறோம். இந்த சரீரத்தை கொடுத்தது நம்மளுடைய தேவன். அவர் தான் நம்மளை உருவாக்கினார். இந்த உலகத்தில் கொண்டு வந்தது தேவன், கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? ஏன் பயந்து வாழணும்? நம்ம தைரியமா ஆண்டவருக்குள்ள இருந்து தைரியமா இருக்கணும். தாவீது பயப்படலை. அந்த பெரிய உருவத்தை பார்த்து பயப்படலை, அதை கண்டு பயப்படலை. இன்னைக்கு நியூஸை பார்த்து பயந்து கொண்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சரி, ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. இயேசுவே, எத்தனையோ பேர் இன்னைக்கு
இந்த நியூஸை பார்த்து இசப்பா உலகத்தை பார்த்து பயத்தில் இருப்பாங்க. இசப்பா அந்த பயத்துல இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஏசப்பா அவங்களோட இருங்க, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க பயப்படக்கூடாது எதை குறித்தும். ஏசப்பா அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.